முகத்தில் அவ்வளோ அடி, ஒரு பல்லு உடையில, ஒரு எலும்பு உடையில, வாயில் அடிபட்டிருந்தா என்ன பாட்டு பாடிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா? வாயத்திறந்து பாடு, வாய் வலி வராது, வாயத்திறந்து பாடு, வாய் வலி வராது. ஏன்னா அதனுடைய வேதனை எனக்கு தெரியும். படுத்துட்டே இருப்பேன், காலை தேய்ச்சிக்குவேன், உதட்டை கடிச்சிக்குவேன். வராதுன்னா உங்க எண்டு வரைக்கும் வராது. மறுபடியும் சொல்றேன், அதுக்கு நடுவில் ஒரு பெண்டு போட்டு. இப்போ டாக்டர்ஸுமே இதை சொல்றாங்கல்ல, 90% நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிற, பார்த்துட்டு இருக்க நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். இப்போது எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஃபேமஸாக நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் உங்களை கூப்பிடுறாங்க, ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது உங்கள் வீட்டில் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க? உங்கள் வீட்டில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஏன்னா உங்களை சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க? சந்தோஷப்படுறாங்க. ஆண்டவருக்கு தான் மகிமை. சந்தோஷப்படுறாங்க. உங்கள் மேலே மரியாதை அதிகமாக இருக்கும் இல்லையா? இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியும். அப்படி நடக்குது. சிலருக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா வந்து உயிரோட இருப்பானா இல்லையானே தெரியாத அளவுக்கு இருந்த ஒருத்தர் இல்லை, அதுதான் அவங்க தனியாக மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க, இன்றைக்கி இப்படி இருப்பான்னு தெரியாது, இன்றைக்கி உயிரோடு இருக்கிறானே அதுவே பெரிய விஷயந்தான். அந்த மாதிரி அந்த ட்ரக்லேருந்து வெளியே வந்த பிறகு, அந்த சுயநினைவுலேருந்து வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸு எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபிக்ஸ் வரதில்லை. இல்லை, வலிப்பு வியாதியிலே இருந்தேன். அவ்வளோ நாள் வலிப்பு வியாதியிலே இருந்தேன். இப்போ இதுக்கு எனக்கு ஒரு கேள்விக்குறி ஆகிடுச்சு. இந்த வலிப்புலேருந்து எப்போ தான் நமக்கு விடுதலை கிடைக்கும்? அதை எங்கே சொன்னாலுமே எனக்கு ஓகே கண்ணீர் வராமல் இருக்கு. ஏன்னா அதனுடைய வேதனை எனக்கு தெரியும். புரியுது. படுத்துகிட்டே இருப்பேன், காலை தேய்ச்சிக்குவேன், முகத்தை தேய்ச்சிக்குவேன், உதட்டை கடிச்சிக்குவேன், நாக்கு கடிச்சிக்குவேன். ஓகே சார், ரிலாக்ஸ் ஆகுங்க. இப்படி அடிக்கடி ஆகும். ரொம்ப பலவீனமாக இருப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இடையில் எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணும்பொழுது, சென்னையில் உள்ள ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்பொழுது அவங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு சொல்லிட்டாங்க, இவருக்கு வந்து நரம்பு தளர்ச்சி ஆகிடுச்சு. அப்போ அங்கே நான் வீக் ஆகிடுச்சு. ஆமாம், அங்கே நான் உண்மை சொல்ல, இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் இருந்ததுனால அப்போ அவங்க செக் பண்ணிட்ட பிறகு, ஏன்னா மூளையில் ஏதோ பாதிப்பு இருந்தால் கூட ஃபிக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இவருக்கு வாழ்நாள் முழுவதும் மாத்திரை போட்டே ஆகணும். எப்டைன் சோடியம் ஆல்பட் சொல்லிட்டு அந்த மாத்திரையுடைய பேர், இன்றைக்கும் மாத்திரை சீட்லாம் இருக்குது. அந்த மாத்திரையை அவர் விடாமல் போடணும். அதுக்காகவே 2 வாரத்துக்கு ஒரு தடவை நான் கியூவில் போய் நிற்பேன், ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் நிற்பேன். என்ன மாதிரி ஓகே எவ்வளோ பேரை நான் பார்ப்பேன். அதுதான் இந்த பாடல் மேபி வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து உங்கள் மூலயமா நீ இதை பட்டு திருந்திட்ட, இதை வந்து நீங்கள் யாரும் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறவங்க யாரும் இதை பண்ணக்கூடாது. பொதுவாகவே நாங்கள் மாத்திரை வாங்குறதுக்காக உடம்பு கெட்டு போகிறதுக்கு காரணமான மாத்திரையை சாப்பிட்டுட்டு போனது போயிட்டு, இப்போ உடம்பு நல்லா இருக்கணும், அந்த ஃபிக்ஸு குறையணுன்றதுக்காக டேப்லெட் கொடுத்துருக்குறாங்களே, அது 2 வாரத்துக்கு ஒரு தடவை போய் வாங்கணும்னு போகும்பொழுது சின்ன குழந்தைங்க, வயசு பசங்க, பெண் பிள்ளைங்க எல்லாம் தங்கச்சி அக்கா போல் இருக்கிறவங்க தானே. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இன்னும் உங்களுக்கு வலி அதிகமாக. எனக்கு தூங்கிட்டு இருக்கும்போது தான் ஃபிக்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிது. ஓகே, சில பேருக்கு போயிட்டு இருக்கும்போதே வரும், நார்மலாக இருக்கும்போதே வரும். அங்கே பார்க்கும்போது வயசு பிள்ளைங்க, இவங்களுக்கெல்லாம் வலி போகிறதா, குழந்தைங்க குழந்தை தலை தொங்கிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும், இந்த ஃபிக்ஸ்லேருந்து எப்போ தான் விடுதலை கிடைக்கும்? அதனாலே பயந்துட்டு இருப்பேன். தூங்க மாட்டேன். தூங்குனா எனக்கு ஃபிக்ஸ் வருதுன்றதுக்காக தூங்காமல் முழிச்சிட்டு இருந்து இன்னும் வீக் ஆகிடுச்சு. பாடி வீக் ஆகிட்டு அடிக்கடி ஃபிக்ஸ் வராங்க. ஒரே டைமில் 3-4 தடவை வந்துட்டாங்க. அது தாழவே முடியாது, எழுந்திரிக்க முடியாது. எழுந்தால் கால் வராது, கால் வராமல் விழுந்திருக்கிறேன். சில நேரங்களில் படுத்துட்டு இருக்கும்போது கை வராது, இந்த ஷோல்டர் மட்டும்தான் வேலை செய்யும், கை வராது. இதனுடைய இது என்ன பார்த்தீங்கன்னா, கை கால் விழுந்தனுடைய நிலைமை இப்படி தான் இருக்குமோன்றதை என்னால் உணர முடியும். எனக்கும் இந்த பலவீனத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில், ஆனால் அதனுடைய தாக்கம் எல்லா இடத்துலையும், உங்கள் பாடி பார்ட்ஸ் எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. வலிப்பு யாருக்கும் வரக்கூடாது. எத்தனையோ ப்ரேயர் மீட்டிங்கில் போய் நான் இந்த சாட்சி சொல்லும்பொழுது எத்தனையோ தாய்மார்கள் அவங்களுடைய பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, ஐயா எங்கள் பொண்ணுக்காக எங்கள் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே எனக்கு அந்த ஃபீலிங் தெரியும். அதை நான் உணர்ந்து ஜெபிப்பேன். உணர்ந்து ஜெபிக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உண்மையாக கடவுளை வந்து விடுதலை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு போவாங்க. அது மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்துருக்குது. அப்போது இந்த வலிப்பியாதிலேருந்து எப்போ தான் நம்மளுக்கு சுகம் கிடைக்கும்? வாழ்நாள் முழுவதும் மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கணுமா? மாத்திரையில் தான் வாழ்க்கை முடியணுமா?
அப்படின்னும் போது தான் பைபிளில் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். பைபிள் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவர் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. என்னடா அது? அவர் தழும்புகளால் குணமானீர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேள்விப்படவே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் அதை படிக்க ஆரம்பிச்சு அதை தேட ஆரம்பிச்சிங்க. ஆமாம், தேட ஆரம்பிச்சேன். இந்த வார்த்தைகள்லாம் நல்லா இருக்கு. அதுவும் எனக்கு டேப்லெட் மாதிரி தான் தெரிஞ்சுது. அதுதானே மிகப்பெரிய டேப்லெட். ஆமாம். அப்போ இதை நம்ம சொல்லுவோம், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவாங்கன்னா, அப்போ நான் பலவீனனாக இருக்கிறேன், எனக்கு வியாதி இருக்குது, வியாதி இல்லைன்னு சொல்லுவோம். அதுதானே அதுக்கு அர்த்தம். நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, உங்களை பலவான்னு சொல்லுங்கள். உங்களால் காரியங்களை செய்ய முடியும், வெற்றி பெற முடியும், நீங்கள் பலவான்னு சொல்லுங்கள். எப்போ? பலவீனத்தின் மத்தியில் தான். இதை தான் பவுல்னு ஒரு நபர் இருக்கிறார் பைபிளில், அப்போஸ்தல அதிகாரங்களில். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்கிறார், என் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது பலவீனம் யாருக்கும் இல்லாமலாம் இல்லை. எல்லாருமே பலவீனம் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, என் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்கும். இப்படி இந்த டாக்கிங், இந்த பேசக்கூடிய வார்த்தைகள் நான் ஏன்னா நான் அதிகமாக படிக்கலை, பெரிய பட்டதாரி கிடையாது, எனக்கு எப்படியாவது ஒரு மோட்டிவேஷன் வந்துருச்சு. ஓகே, இந்த வார்த்தைகள் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். பலவீனனும் தன்னை பலவான்னு சொன்னால் சுகம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதை நீங்கள் சொல்லும் போதே உங்களுடைய இது வரைக்கும் நீங்கள் கண் கலங்குனீங்க. அந்த வார்த்தைகள் பைபிள் வசனங்கள் சொல்லும் போது உங்களுடைய முகம் ரொம்ப பூரி. பைபிள் யார் வேணா படிக்கலாங்கிறது. அது ஒரு தேன் கூடு. பைபிள் வந்து ஒரு தேன் கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் படிக்கணும், அவங்க தான் படிக்கணும் அப்படி கிடையாது. இது விசுவாச மார்க்கத்தின் அடையாளம். அந்த வேத புத்தகம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோட மகிமையை காண்பார். பைபிளில் இந்த வாசகம் ரொம்ப என்னை வந்து ஈர்த்தது அப்படின்னு சொன்னால் ஒரு 2 வாசகம் ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு நான் இந்த இன்டர்வியூ வரும்பொழுதே ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பிச்சாரு, அதை சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக சொல்லுங்கள். அது பார்த்தீங்கன்னா பைபிளில் மார்க்கு என்கிற ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் 14வது அதிகாரம் 38வது வசனம். என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ண போகிறார். ப்ரேயர் பண்ண போகும் சீஷரையும் கூப்பிட்டு போகிறார். போகும்பொழுது நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் தனிமையாக ப்ரேயர் பண்ணும்பொழுது வந்து பார்க்குறாரு, இவங்க எல்லாமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது தான் சொல்கிறார் 14:38, மார்க்கு 14:38, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அவங்கள வந்து ஆண்டவர் வந்து நோஸ்கட் பண்ணல, அவங்கள வந்து ஏதோ தவறாகவும் சொல்லலை, அவர் புரிஞ்சுக்கிட்டு இதனுடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா திருவிவிலியம் புத்தகம் இருக்குங்களே, பைபிள், அதில் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கும். அதே அதிகாரம் தான். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மனம், அங்கே பார்த்தீங்கன்னா மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளதுன்னு சொல்கிறாரு. அதே வார்த்தை தான் இங்கே, உங்கள் மனம் ஆர்வம் உடையது தான், ஆனால் உடல் வலுவற்றது எனவே சோதனைக்குட்படாதிருக்க விழித்திருந்து வேண்டுதல் செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். மனம் ரொம்ப பலமா. ஆமாம், மனம் பலமாக இருக்குது. சொல்லுவாங்கள்ல, இப்போ மனசில் எனக்கு தைரியம் இருக்குது, ஆனால் அந்த காரியத்தை செய்ய முடியல, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது சொல்கிறாங்கள்ல, அது முன்னாடி இயேசு சொல்லியிருக்காரு. மனம் ஆர்வம் உடையது தான், ஒரு காரியத்தை செய்ய முடியும், எல்லாமே பண்ணக்கூடியது தான், செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் உடல் வந்து ஒத்துழைக்க மாட்டேன்து உங்களுக்கு அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறார். நீங்கள் ப்ரேயர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வாஞ்சிக்கிறீங்க, உங்கள் மனது ஓகே, ஆனால் உடல் ஒத்துழைக்கலை, இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, சோதனைக்கு உட்படாதபடி ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா, மனதை தான் நம்ம விசுவாசத்தில் வளர்க்கணும். ஓகே, மனசை ரொம்ப நம்ம திடப்படுத்தணும். ஆமாம், திடப்படுத்தணும். அப்படி என்ன சொல்கிறது, மனதை விசுவாச பாதையில் நாம் செயல்படுத்தும் பொழுது உடலில் ஏதாவது பலவீனங்கள் ஏற்பட்டாலும் கூட மனது சொல்லும், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாங்க. இதுதான் பிரதர் இன்னைக்கு எனக்கு வலிப்பு வியாதி போனதுக்கு காரணமே. இந்த சமயத்தில் எங்களுக்கு அப்படியே ஒரு எனர்ஜி படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு, மனசை வந்து திடப்படுத்தணும், பலமாக்கணும் இயேசு சொல்லும்போது, அப்போ வந்து ஏதாவது ஒரு பாட்டு இல்லை, அதுதான் அந்த வலிப்பு வியாதியிலேருந்து அதை சொல்லி முடிச்சிடுறேன். எப்படி சுகம் கிடச்சிதுன்னா, ஒரு பக்கம் மாத்திரை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனாலும் இந்த வசனங்கள்லாம் படிக்கும்பொழுது என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வலிப்பு இனிமேல் வராது.
அந்த மனசு ஒரு திடமாகுது. ஆமாம், எனக்கு வலிப்பு வராது, ஏன்னா வசனம் இப்படி சொல்லுதே, நான் அதை நம்புகிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், வசனத்தை உட்கொள்கிறேன். அதை இல்லை, இப்போ டாக்டர்ஸுமே இதை சொல்கிறாங்கல்ல, 90% நீங்கள் மனசு தெம்பாக இருந்தால் தான். இது நிறைய பேருக்கு தெரியல. சிலர் இந்த பாட்டை கேட்டு அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்படி தான் இந்த பாடல் பிறந்தது. ஓ, இந்த பாடல் பிறந்ததுக்கான இப்படிதான். ஓகே ஓகே. மாத்திரை மருந்து மாத்திரம் கிடையாது, உடல் பலவீனமாக இருக்குது, ஆனால் மனது என்ன பண்ணணும், விசுவாசமாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் மேலே நான் விசுவாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை நான் சொல்ல சொல்ல இன்றைக்கு வலிப்பு வியாதி இல்லாதவனாக, மாத்திரை மருந்து இல்லாதவனாக பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இன்றைக்கு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. கடவுள் இன்றைக்கு என்னை கிருபையாக நடத்திட்டு இருக்காரு. அதனால தான் இப்படி பாட முடியுது. வராதுன்னு சொல்லலை, அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராது, பிபி வராது, சுகர் வராது. இயேசு சொல்கிறார், மாம்சம் பலவீனம் உள்ளது, உடல் வந்து உடம்பு அதை தான் அவர் சொல்கிறார். உடல் வலுவற்றதுன்றார். சின்ன அடிப்பட்டால் கூட வலிக்கலீங்களா? ஒரு காய் கட் பண்ணுறாங்க லேடிஸுங்க, கை அறுத்துக்கு இல்லையா? அப்போ எவ்வளோ வலுவற்றதாக இருக்குது பாருங்கள். அப்போ உடல் வலுவற்றது, உங்கள் மனது வந்து ஆர்வம் உடையது அப்படின்னு சொல்கிறாரு. மனதை நல்ல நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இயேசு கிறிஸ்து முதல்ல பிரசங்கம் பண்ணும்பொழுதே மனம் திரும்புங்கள் தான் பிரசங்கம் பண்ணார். மனதை திருப்பணும், கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் மைண்ட். ஆமாம். உடல் வந்து இன்னைக்கு இருக்கணும், நாளைக்கு இல்லை. அதனால் உடல் வந்து பலவீனம் உள்ளது, வலுவற்றது. நீங்கள் மனதை எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ சுகமாக வாழறதுக்கு கடவுள் உதவி செய்வார். அப்படி தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். பாடி பாடி எனக்கு வராது வராது. ஓ, உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது தான் அப்போ பாடி அதை ஆண்டவர் உணர்த்தினார். இல்லை, எனக்கு ஒரு கேள்வி யாரும் செய்வார், 4 பேர் எதுனா கேட்பாங்களோ, இதெல்லாம் வராது வராதுன்னு சொல்கிறோமே, தப்பாக நினைப்பாங்களோ. அவங்கள கேட்டாங்களா யாராச்சும் இந்த பாட்டு பாடும்போது? இல்லை, கேட்கல. இப்போ தான் ஒரு சிலர் கமெண்ட்ஸில் பார்க்கும்போது கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, அது எப்படி வராமல் இருக்கும். ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ நிறைய பேர் நல்லா தானே இருக்குது, நல்லா தானே பாடுறாரு, வார்த்தைகள் நல்லா தானே இருக்குன்ற மாதிரி தான் அவங்க பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. அது நல்லது. நானும் இப்போ வந்து வராதுன்னு சொல்லலை, அதுக்குன்னு வரணும்னு சொல்லலை. மனதை என்ன பண்ணுங்க, அப்படி விட்டுறாதீங்க, வரும், திடப்படுத்துங்க. இப்போ காலையில் எழுந்து ஒருத்தர் ஒர்க் போகிறாரு, வேலைக்கு போகிறாரு, போகும்பொழுது அவர் பைக்கில் போகும்போது எனக்கு எதனா ஆகிடும்னு சொல்லிட்டு போவாருங்களா? நெகட்டிவாக இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக யோசிச்சுட்டு தான். இல்லை, அவரே அது மாதிரிலாம் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. அதை தான் பாட்டு உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் எண்டு வரைக்கும் வராதுன்னு சொல்ல வரேன். நடுவுலேயே ஒரு பெண்டு போட்டு போகிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் நம்புங்க. அப்படி தான் நான் நம்பினேன். வலிப்பு வியாதியிலேருந்து கடவுளுக்கு சுகத்தை கொடுத்தார். சந்தோஷம். மாத்திரை மருந்துலேருந்து சுகத்தை கொடுத்தார். இப்போ மாத்திரையே சாப்பிட்றதில்ல, பல வருஷம் ஆயிடுச்சுங்க. கர்த்தர் கிருபையாக அந்த வலிப்பு வியாதியிலேருந்து சுகத்தை கொடுத்து இன்றைக்கு அவரை பாடுவதற்கு, அதுக்கு பிற்பாடு தான் அந்த பாடல்கள்லாம் வருது. அப்படிங்களா? ஆமாம், ஆமாங்க. அந்த பாட்டை எங்களுக்காக ஒரு 4 வரி இல்லை, எத்தனை வரி முடிஞ்சாலும் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நான் விசுவாசிக்கிறதுனால தான் பாடுறேன். ஓகே. எனக்கும் பலவீனம் இருக்குது, இல்லாமல் இவர் வந்து இவருக்கு வராது, அவருக்கு சொல்ல முடியாது, அப்படிலாம் சொல்லவே முடியாது. இயேசு சொல்கிறாரு, உடல் பலவீனமற்றது. சார், அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குன்னு உங்கள் புத்தகத்தில் தான் நான் பார்த்தேன். ஆமாம், இப்போ நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதன் மூலமாக ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு வாலிப பிள்ளைங்களும் அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நிறைய பாடல்கள் படிக்கிற பிள்ளைகளுக்காக பாடியிருக்கிறோம். எக்ஸாமில் தோல்வி ஆயிட்டேன், எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு நீ நினைக்காத, தோல்வி கண்டு அஞ்சாதே மாணவனே, தோற்று போவது இல்லை நீ மாணவியே, வெற்றி உனது பக்கமே வேண்டாம் மனதில் துக்கமே அப்படின்ற மாதிரிலாம் வரிகள் வரும். அந்த பிள்ளைங்க கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆகும், ஒரு என்ன சொல்கிறது, மோட்டிவேஷன் வரணும். ஆமாம், அப்படி தான் அந்த பாடலும் நீங்கள் இப்போ சொன்ன பாடலும். அது என்னென்னா, எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்படியே இருந்து உங்கள் டைம் அதிலே போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்காகவும் ஒரு பாடலை கொடுக்குறாரு. ஆண்டவரோட பேச நேரம் குறிக்கிற, வாட்ஸ்அப்பில் நேரம் போகுது தெரியலை, அதில் சாட்டிங் செய்யும் நேரம் மட்டும் குறையலை, டெய்லி பைபிள் எடுத்து படிக்க உனக்கு நேரம் கூட இல்லை, வைபரில் நேரம் போகுது தெரியலை, அது உன்னை சைபராக்க போகுதுன்னு புரியலை, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படி நினைக்கும் தேவனுக்கு நேரம் கொடுக்க முடியலை, அதுக்கே நேரம் போகுது
உங்க ஜப வாழ்க்கை தூரம் போகுது. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இமெயிலு, ஜிமெயிலு, இன்டர்நெட்டு, அதை கொஞ்சம் ஓரங்கட்டு தம்பி நீ ஓரங்கட்டு. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இமெயிலு, ஜிமெயிலு, இன்டர்நெட்டு, அதை கொஞ்சம் ஓரங்கட்டு தங்கச்சி ஓரங்கட்டு. ஒரு அம்மா சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்க பையனுக்கு. அவர் அந்த சாப்பாடு அம்மாவையும் பார்க்கல, சாப்பாட்டையும் பார்க்கல, ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ வந்த லிரிக்ஸ் தான் இது. பேரண்ட்ஸோட ஃபேஸை பார்த்து பேச முடியலை, ஃபேஸ்புக்கில், குரூப் சாட்டில், ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட்டுக்கு நேரம் மட்டும் குறையலை. டெய்லி வீட்டுக்குள்ள வந்த பிறகும் பேச டைம் இல்லை, நெட்டை ஆன் பண்ணா துட்டு போவது தெரியல, யூடியூபுக்குள்ள போனா வெளியே வர முடியல. ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்தும்படி நினைக்கும் தேவனுக்கு நேரம் கொடுக்க முடியல. ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்தும்படி நினைக்கும் தேவனுக்கு டைமை கொடுக்க முடியல. அதுக்கே நேரம் போகுது, உங்க ஜப வாழ்க்கை தூரம் போகுது. எப்படி இயேசு தன்னுடைய சீஷர்களை ஜபம் பண்ண சொன்னாரோ அது மாதிரி ஜபத்தை பற்றிய ஒரு பாடல். இதுக்கு தான் நிறைய டைம் போயிட்டு இருக்கு. இது கிறிஸ்டியானிட்டி மட்டும் இல்லாம ஜென்ரலாக நம்ம எல்லாமே பண்ணணுன்றது எல்லாருக்குமே. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஒரு இறைத்தன்மைக்கும் உங்களை ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஒரு பிடிப்பு இல்லாம தூரம் போகுது. கண்டிப்பா எல்லாருமே பாடலாம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மனுஷனா அவதரிச்சாரு மனுஷனுக்காக. நான் அப்படிதான் பார்க்குறேன். நான் எந்த மதத்தை சார்ந்தவன் கிடையாது. அவரை பின்பற்றுகிற அவருடைய சீஷன். சூப்பர் சார். நான் அவருடைய பிள்ளை. இவர் அடிஷ்னல் காடு கிடையாது. இவர் வந்து தகப்பன். பரலோக பிதான்னு சொல்கிறாங்க. பரலோக பிதானா என்ன அர்த்தம்? பிதானா அப்பா தான். அப்பாவா நான் பார்க்குறேன். அதனால் தப்பாவாக இருந்தாலும் அப்பா விட மாட்டார். ஏன்னா அப்பாவாச்சே, அவர் நேசிக்கிறாரு. இதை கேட்டுட்டு இருக்கிற பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு. கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுவிக்க ஆண்டவரால் முடியும். அவரை நோக்கி பார்த்தா எனக்கு அது நடந்தது, அதை நான் சொல்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம். சரி, இந்த பாட்டு இல்லாமல் நீங்கள் எழுதின பாடல் இல்லாமல் குடிப்பழக்கம்னு ஒரு பாட்டு இருக்குது. பாடுங்க சார். குடிக்கிறாங்க. எங்கள் அப்பா குடிச்சு இறந்து போனார். அதை யோசிக்கும் பொழுது அந்த மாதிரி ஆட்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வீடியோ இருக்கு. ஆட்டோ ஓட்டிட்டு குடிச்சவர் ஆட்டோவுக்கு டியூ கட்டாம போனாரு. டியூ கட்டாம போனதால ஆட்டோவை சேட்டெடுத்துட்டு போனாரு. அண்ணன் ஆட்டோ ஓட்டிட்டு குடிச்சவர் டியூ கட்டாம போனாரு. டியூ கட்டாம போனதால ஆட்டோவை சேட்டெடுத்துட்டு போனாரு. இந்த குடியால பொழப்புங்கட்டு வருமானம் எல்லாம் போகுதன்ன. இந்த குடியால பொழப்புங்கட்டு ஓ வருமானம் எல்லாம் போகுதன்ன. ஓனரா இருந்த நீங்க இப்போ டிரைவரா ஆனது ஏங்க. சிந்திக்கணும், இதை நீ சிந்திக்கணும், கேட்டுக்கணும், சொல்லுறத கேட்டுக்கணும். உன்னை அழிக்கும் குடி தேவையா, குடிச்சா நீ வாழ்வியா, கர்த்தரின் வார்த்தையை கேளையா, அதுதான் உனக்கு ஜீவனையா, நித்திய ஜீவனையா. குடிப்பழக்கம் உன் குடிய கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். சூப்பர் சார். அது வீடியோ எடுத்து நாங்கள் போட்டிருக்கிறோம். அது ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த சாங் நிறைய விஷயம் பார்த்தா உடனே அதை பற்றி நீங்கள் பாடி. ஆமாம், எனக்கு ஒரு பாரம் வருது. ஏன்னா எங்கள் அப்பா குடிப்பார், வீட்டில் வந்து குடிப்பார், சண்டை ஆகும். இதெல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்தனால அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு யாரும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கெட்ட பழக்கம், விட்டுருங்க. அது மரணத்துக்கு தான் கொண்டு போகும். புரியுது. இன்னும் வராத ஒரு பாடலை இங்கே பாடணும்னு தோணுது. என்ன போதை. நான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு 4 வரி நமக்காக அந்த பாட்டு பாடினீங்க. நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தமிழ்நாட்டில் தான் போதை இல்லாத ஒரு மனுஷனை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். கண்டிப்பாக. இப்படி ஒவ்வொரு ஆட்கள் உருவாகும் போது தான் தமிழ்நாடு உருவாகும். இந்த போதையை பற்றிய ஒரு வெறுப்பு அவங்களுக்கு வரணும். அதுக்காக என்னால் என்ன சொல்ல முடியுமோ இந்த பாடல் மூலமாக சொல்லிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் உதவியால். அது என்ன பாட்டுனா அது இன்னும் வரல. சிகரெட்டை பிடிக்காத கேன்சர் வந்துடும், பீடியை பிடிக்காத டிபி வந்துடும். சிகரெட்டை பிடிக்காத கேன்சர் வந்துடும், பீடியை பிடிக்காத டிபி வந்துடும்.
நான் சொன்னா கேளு தம்பி உன் குடும்பம் இருக்கு நம்பி, நான் சொன்னா கேளு தம்பி உன் குடும்பம் இருக்கு நம்பி. சிகரெட்டை பிடிக்காத கேன்சர் வந்துடும், பீடிய பிடிக்காத டிபி வந்துடும். சிகரெட்டை பிடிக்காத கேன்சர் வந்துடும், பீடிய பிடிக்காத டிபி வந்துடும். நான் சொன்னா கேளு தம்பி உன் குடும்பம் இருக்கு நம்பி, நான் சொல்லுறத கேளு தம்பி உன் குடும்பம் இருக்கு நம்பி. சூப்பர் சார், சூப்பர் சார். இது பாட்டு ஃபுல்லா எப்போ ஒரு ரிலீஸ் ஆகும், எப்போ ரிலீஸ் ஆக போகுது? நிறைய பாடல் இப்படி பெண்டிங்ல இருக்கு. ஓகே. நான் வந்து பெரிய பணக்காரன் கிடையாது. இந்த பாடல் வெளிவரதுக்கான ஒரு சூழல் வரும்பொழுது ஒவ்வொரு பாடல் வெளிவருது, அடுத்தடுத்து பாடல் இருக்குது. எனக்கு வாஞ்ச இருக்குது ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பாடல் பெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் வரும். ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். வியாதியில், போதை பழக்கத்தில் 3 நாள் செத்தவனை போல இருந்த என்னை ஆண்டவர் காப்பாற்றி ரட்சித்து இன்றைக்கு அவரை பாடி உயர்த்தும் பொழுது அதை கேட்டு அநேகர் அதை ரிசீவ் பண்ணி தேவநாமத்தை துதிப்போமா பாடுவோமான்னு பாடிட்டு இருக்கிறாங்கன்னா பெரிய சந்தோஷம்தான். எனக்கு சமீபத்தில் கடந்த பிப்ரவரி 23 ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு. பெரிய ஆபத்து. இப்போ 5 மாதம். ஆமாம். அது நிறைய அதை வந்து நான் சொல்லவும் இல்லை, எந்த ஸ்டேட்டஸில் அதெல்லாம் போடவும் இல்லை. ஒரு சபைக்கு போயிட்டுருக்கும்பொழுது ஒரு சபையில் ஒரு மைக் வாங்கி கொடுக்கணும்னு போயிட்டுருக்கிறேன். போகிற வழியில் ரோடு போடுவாங்க பார்த்தீங்களா, ரோடு போடும்போது சுரண்டி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஸ்கிட் ஆகிடுச்சு பைக். நானும் இன்னொரு தம்பியும் போயிருந்தோம். ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து எனக்கு அவ்வளோ அடிபட்டுருக்கு. ப்ரேயர் மீட்டிங் போகணும் நீங்கள்? ஆமாம், போகணும். போகிறதுக்கு முன்னாடி அதான் அந்த ப்ரேயர் மீட்டிங்னா ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் போகிறேங்க நாங்கள். ஓகே ஓகே. அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் ஒரு கிஃப்ட்டு, அந்த மைக்கு சரியில்லையா, அந்த மைக்கு மாத்திரம் நல்லா இருக்குமேன்ட்டு போகிறேன். போகிற வழியில் இப்படி நடக்குது. அதை முடிச்சுட்டு ஈவினிங் எனக்கு மீட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து மீட்டிங் இருக்குது. போகிற வழியில் இந்த ஆக்சிடெண்ட், எதிர்பார்க்காத ஆக்சிடெண்ட். சின்ன வயசுலேருந்து இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தே எனக்கு நடந்தது கிடையாது. ஆனாலும் வசனம் சொல்லுது, ஆபத்தில் நான் அவனோடு இருந்துன்னு போட்டிருக்கு. ஆபத்து வராது, பிரச்சனை வராதுன்னெலாம் சொல்ல முடியாது. இயேசு சொன்னார், உடல் வலிமையற்றது, உங்கள் மனது ஆர்வம் உடையது. என் மனது இப்படி பாடி பாடி ஆர்வம் உடையதாய் இருக்கிறபடினால அந்த ஹாஸ்பிட்டலில் என் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும்போது எனக்கு ஒன்றும் 2 ஹவர்கிட்ட நான் சுயநினைவு இல்லாமல் இருந்திருக்கிறேன். எப்படியே கேள்விப்பட்டு வீட்டிலலாம் வந்துட்டுருக்குறாங்க. மதியானம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே, ஸ்கேன் எல்லாம் ரிப்போர்ட்லாம் எடுத்துருக்குறாங்க. வீட்டில் கேட்டுருக்குறாங்க, சார் என்ன சார் என்ன ஆகுதுன்னு. நீங்கள் பார்த்தீங்க பாரு அந்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்கும் முகம். அதில் ஆச்சரியம் சார். அதுக்கு 2-3 நாள்லேயே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மீட்டிங்லாம் நீங்கள் போயிட்டு இல்லை, அந்த முகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வாயில் அடி, கட்டு, முகத்தில் மூக்கை தூக்கிடலாம் அந்தளவுக்கு இங்கே கட் ஆகிடுச்சு. தவடை உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க, மூக்கு தண்டு உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. கையில் ஃப்ராக்சர், முட்டியில் ஃப்ராக்சர், இப்படிலாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டருங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எதிர்பார்க்கவே இல்லை. நான் மீட்டிங் போகிறேன், உற்சாகமாக போகிறேன். போகிற வழியில் இப்படி நடக்குது. இப்படி நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்லை தரையில் விழுந்து ரோடு சரியாக போடல அப்படின்றத நான் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம சரீரம் தானே. இந்த சரீரம் பலவீனமற்றது, வலுவற்றது. அது நிறைய விஷயங்களை தாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கும் அப்படி தான் ஆச்சு. நானும் மனுஷன் தானே, எனக்கும் அப்படி தான் ஆச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பிறகு எல்லாருக்கும் ரத்தம் தானே, தக்காளி ரத்தம், சதை, எலும்பு இது சேர்ந்து தான் மனுஷனாக இருக்கிறான். அப்போது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வீட்டில் கேட்குறாங்க, என்ன சார் எப்படி என்ன சொல்ல வரீங்க? காதுலலாம் ரத்தம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. காதில் ரத்தம் வந்துட்டாலே கொஞ்சம் பயந்துருவாங்க. அவங்களாம் ரொம்ப வேதனைப்பட்டுருக்குறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. அவங்க குறிப்பிட்ட தெரிஞ்ச ஊழியர்கள் அவங்களாம் வந்துட்டுருக்குறாங்க. நிறைய பேருக்கு தெரியாத விஷயமே. கொஞ்சம் நெருக்கமாக பழகிறவங்க மட்டும் வந்துட்டுருக்குறாங்க. அப்போது டாக்டருங்க, இல்லை இதெல்லாம் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ரிப்போர்ட் வந்த பேர் சொல்லியிருக்கிறாங்க. என்னங்க இவ்வளோ அடிபட்டிருக்கு, கண்டிப்பாக இருக்குது, ஃப்ராக்சர் இருக்கும், தவடை உடஞ்சிருக்கும், மூக்கு தண்டு உடஞ்சிருக்கும், பல்லு உடஞ்சிருக்கும், சான்ஸே இல்லை, பல்லு உடஞ்சிருக்கும், முட்டியில் அடிபட்டிருக்கு, ஃப்ராக்சர் நடந்திருக்குன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு ஃப்ராக்சரும் இல்லை. ரிசல்ட்டில் ஒன்றுமே அவருக்கு பாதிப்பு இல்லை. எவ்வளோ அடிபட்டிருக்கு பாருங்கள். நீங்கள் இப்போவே கூட வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு அவங்க சொல்கிற அளவுக்கு கடவுள் கிருபையாக மாற்றிட்டார். கண்டிப்பாக அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான்
ஆபத்து வராதுன்னு சொல்ல முடியாது. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சூப்பர். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த வசனங்கள்லாம் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு வர பிரச்சனைகள் தான் அதே மனுஷனுக்கு வரும். ஆனால் அவனுடைய இருதயத்தில், அவனுடைய மனதில் ஆண்டவரை விசுவாசிப்பானால் அதிலிருந்து அவன் ரெக்கவரி ஆக முடியும். அதிலிருந்து அவன் மீண்டு வர முடியும். அவ்வளோதான் அப்படின்னு இருக்க முடியாது. ஒரே நாளில் டிஸ்சார்ஜ். 23 அடிப்படுது, 24 வீட்டுக்கு வரேன் சாயந்தரம், 25, 26, 27 வீட்டில் இருக்கிறேன், 28 நான் மீட்டிங் போகணும். ஓ, என் முகத்தெல்லாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தேன். கண்டிப்பாக சாத்தியமே இல்லாத மாதிரி தான் இந்த சாத்தியக்கூறுகளே இல்லை. தவடை உடஞ்சிருச்சு, மூக்குத்தண்டு உடஞ்சிருச்சு, பல்லு உடஞ்சிச்சு, அவ்வளோ வலி இருக்கு எனக்கு, அவ்வளோ பெயின் இருக்கு. என் முகத்தை சுற்றி முகமே அடையாளம் தெரியாதவர்கள் ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் மீட்டிங் தான் போனேன். யாரையும் அடிக்க போனேன்னா, வெட்ட போனேன்னா, குத்த போனேன்னா இல்லை. இதை யார் தப்பு சொல்ல முடியும்? மருந்து மாத்திரையை நான் தப்பு சொல்ல முடியுமா? மருந்து மாத்திரையை தப்பு சொல்லவே முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவைன்ற. ஆனால் இது நடந்துருச்சு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கவர் ஆனீங்கல்ல, அதுதான் இருக்கு. அதுதான் அந்த 25, 26, 27 வீட்டில் இருக்கிறேன். 28ஆம் மீட்டிங் நான் போகணும். விசுவாசமாக சொல்லிட்டேன். நான் பேச முடியாது. ஒய்ஃப் கிட்ட ஆக்ஷன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க கேட்டாங்கன்னா சொல்லிட்டேங்கன்னு வந்துடுவேன். நோட்டீஸ்லாம் அவங்க போட்டாங்க. வந்துடுவேன்னு சொல்கிறாருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் அங்கே போகிற வரைக்கும் நான் வாயை திறக்கலை. அங்கே போய் மைக்கு கொடுத்த பிறகு எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன பாடுவார், என்ன இது பண்ணுவார் சொல்லிட்டு. நான் மாஸ்க் போட்டுட்டேன். ஏன்னா அவ்வளோ முகத்தில் அவ்வளோ அடி, ஒரு பல்லு உடையில, ஒரு எலும்பு உடையில, எல்லாமே. ஆனால் அதே மாதிரி பாடிட்டீங்க. அங்கே போய் நான் என்ன பாட்டு பாடியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன பாட்டு பாடினீங்க? வாயில் அடிபட்டிருந்தேன். என்ன பாட்டு பாடியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா? இந்த கர்த்தரையே நீ பாடினீங்களா? அங்கே போய் வாயில் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அங்கே போய் என்ன பண்ணுறேன், மாஸ்க் போட்டுட்டு கர்த்தரையே நீ பாடு, கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. அது மட்டும் இல்லை, வாயத்திறந்து பாடு, வாய் வலி வராது, வாயத்திறந்து பாடு, வாய் வலி வராது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் என்ன மாஸ்க் போட்டுட்டு இவ்வளோ பிரச்சனை. ஏன்னா ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாங்க, அவர் பாடவே முடியாது, வாயை திறக்க முடியாதுன்னாங்களே. அதுதான் விசுவாசம். பலவீனனும் இப்போ கூட கமெண்ட் பண்ணுவாங்க, இவரே வாய் வலியோட பாடுறாரா, நான் வாய் வலி வராது அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு. ஆமாம், வராதுன்னு சொன்னால் என்னை இது பின்தொடராது. கண்டிப்பாக என் கூடவே இது வராது. ஆனால் உண்மையிலே உங்களுக்கு வரல வாய் வலி? இல்லை, இவ்வளோ அடிபட்டோம். 3 நாளில் மீட்டிங் போயிட்டேன். மீட்டிங் போயிட்டு இப்படி பாடுறேன். பாட ஒரு 10 நாள்லேயே ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து. சூப்பர் சார். இன்னைக்கு முகத்தை பார்த்தாலே அந்த அடையாளமே தெரிலன்றாங்க. அடிப்பட்ட அடையாளமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய மன திடமானதும் விசுவாசம், தேவன் மேல உள்ள ஒரு விசுவாசம். அதை பழக்க வைக்கிறதுனால வலி வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்து, உடம்பு சரியில்லாமல் வருது, இப்படி எல்லாமே நடந்தாலும் அது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நம்ம வந்து மன திடமாக, நீங்கள் வராதுன்னு சொல்லுங்க, அது போயிடும். ஆமாம். ஏன்னா அதனால தான் நான் 3 நாளில் மீட்டிங் போக முடிஞ்சது. இவ்வளோ அடி போட்டோம். சூப்பர். நான் இல்லைன்னா 2 மாதம் கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கணும். 3 நாளில் மீட்டிங் போக நான் சுகமாயிட்டேன். பாட சுகமாயிட்டேன். இதுதான் உண்மை. அப்போ வராது தானே, என் கூட ட்ராவல் பண்ணலன்னு சொல்ல வரேன். வராதுன்னா உங்கள் எண்டு வரைக்கும் வராது. மறுபடியும் சொல்கிறேன், அதுக்கு நடுவில் ஒரு பெண்டு போட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன பிரச்சனை? வராதுன்னு நினைங்க, வராது. சொல்லுங்க, கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது, துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை, துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை, ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது, துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது, கைய தட்டி பாடு, கைவலி வராது, கைய தட்டி பாடு, கைவலி வராது, நடனமாடி பாடு, கால்வலி வராது, நடனமாடி பாடு, கால்வலி வராது, துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. சூப்பர் சார், ரொம்ப நன்றி. நீங்கள் வந்ததுக்கும் ஒரு பாட்காஸ்ட் இன்டர்வியூ எனக்கு கொடுத்ததுக்கும். நீங்கள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கீங்க, அதெல்லாம் அடுத்தடுத்து வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய எல்லா பாடல்களும் ஜீசஸை பற்றினதாக இருக்கட்டும், ஒரு விழிப்புணர்வு பாடலாக இருக்கட்டும், எல்லா பாடல்களும் நீங்கள் நிறைய வந்து பாடணும்.
உங்களுடைய எல்லா பாடலும் ரிலீஸ் ஆகணும், உங்களுடைய ஆல்பம்லாம் யூடியூப்பில் வந்து இதே போல் எல்லா சாங்ஸும் வைரல் ஆகணும். அதை கேட்டு நாங்கள் ரசித்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நன்றி வந்ததுக்கும் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ சார். ஆர்ஜே லோகேஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்ஜே லோகேஷ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.